எந்த படத்தோட கேரக்டர் உங்களுக்கு வரும்போது உங்களுக்கு என்ன எப்படி இதுக்கு யோசிச்சிருக்காங்க அப்படின்ற ஒரு முண்டாசுப்பட்டியே சொல்லலாம். முண்டாசுப்பட்டி இல்ல கலவா, ஏன்னா நான் இப்ப வில்லனா நடிக்க நான் அப்ப வேற மாதிரி இருந்தேன். தாடி ஈடிலாம் வச்சுட்டு உண்மையில இந்த உடம்பு வச்சுக்கலாம். உண்மையிலே நான் வில்லனா நடிக்கதான் ஆசைப்பட்டு இருந்தேன். அவர் வந்து ஒண்ணும் என்னை கூப்பிட்டு இருந்தாரு. அது நம்ம வீடுலயே நிறைய இடங்கள்ல சொல்லியிருக்கேன். ஆனா ரத்தன சுருக்கமா சொல்லிடுறேன். இத படிக்க சொன்னாரு. படிச்சு பார்த்துக்கிட்டே இருந்தேன். அந்த முனிஷ்காந்த் டைலாக் மட்டும் படிச்சுக்கிட்டே இருந்தேன். இந்த மாதிரி படிச்சுட்டே இருந்தேன். நான் நீங்க ஒண்ணு பண்றீங்களா அப்படின்னாரு. தான் ஒரு 1000 ரூபா இருக்குங்க. 80ல உள்ள ட்ரெஸ் ஒரு விக் மட்டும் வாங்கிட்டு வந்துருங்க. அப்படியா, சரி எதுக்கு, சரி ஒருவேளை இந்த டிசைன் பண்றாங்க போல இதை வச்சு அப்படின்ட்டு அப்புறம் நான் வாங்கிட்டு வந்து நடிச்சு உடனே அப்புறம் இவரு PV சங்கர் சார் வந்தார் கேமரா. ஒரு முக்கியமான சீன்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டே இருந்தாங்க. இவர் இங்க இருந்து மட்டும் என்ன இது ரொம்ப சீரியஸா இருக்கு, இது அப்படியே நார்மலா பேசுங்க, அந்த இந்த ரத்த பொரியல் இந்த மாதிரி எல்லாம் எடுத்தாங்க. போட்டோல பார்க்கும்போது சிங்கம் மாதிரி, நேர்ல பார்க்கும்போது சிங்கம் மாதிரி இருப்பேன், போட்டோல வந்து சீக்கு வந்து அது மாதிரிலாம் அது சீரியஸா பண்ணாங்க. ஏன்னா இது கம்மியாகணும்னா பண்ணேன் பார்த்துட்டே இருந்தாங்க. சரி நீ போயிட்டு வாங்க 2 நாள் கழிச்சு கூப்பிட்டு அண்ணா முனிஷ்காந்த் கேரண்டி, ஏன்னா நான் அதை ஃபுல்லாவே படிச்சுட்டேன். அதனோட அது கிட்டத்தட்ட படத்தோட ஒரு முதுகெலும்பு தான் அந்த கேரக்டர். எனக்கு நான் அவர்கிட்ட சொன்னதே, சார் உங்களை சார் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு சார், என்ன எப்படி இல்லை நீங்க பண்ணுவீங்க வாங்கினேன் அப்படின்ட்டு. அப்புறம் 10 நாள் ரிஹர்சல் போச்சு. அப்படி இப்ப ராட்சசன் இந்த நம்ம கம்பெனில தான் சாரே கேட்டாராம் ஏங்க, ஏன்னா அதுல பயங்கர அழுகுற எமோஷன். ஏங்க அவரு எப்படிங்க ரைட்டு. இப்போ நான் இந்த கேள்வியை கேட்டேன், ரைட்டு இப்ப எப்படி அவரது சிம்பத்தியா எப்படி எடுத்துக்குவாங்க? அதனால இல்ல நான் பண்றேன். அப்ப அது ஒரு 3 நாள் அவங்க ரூம்ல 3 நாள் ரிஹர்சல் போச்சு, ஆபீஸ்ல போச்சு. அப்படிதான் இப்ப நம்மளா அதை டிசைட் பண்றது இல்லை. ஆமா, அதுலதான் நான் ஒரு முடிவு பண்ணேன். டைரக்டர்ஸ் ஒரு ஆளை எப்படி அவங்க போக்குல நம்ம போயிட்டோம்னா எப்படி வேணாலும் வடிவமைச்சிருவாங்க அப்படின்ட்டு. எக்ஸாம்பிள் இப்ப இந்த புஷ்பாலாம் பார்த்து சுனில் சார்லாம் காமெடி எப்படி பாத்தீங்களா, டைரக்டர்ஸ் கையில தான் நான் தலைவா. இயக்குனர் நினைச்சாருன்னா என்ன வேணாலும் பண்ணுவாங்க. சூப்பர்.